நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முன்ஜென்மம் இது ஒரு ஆழ்மன கண்டுபிடிப்பு களம். ஒருவரது புதைமனம் தொட்டு அவர் முன்ஜென்மத்தில் என்னவாக இருந்தார் என்பதையும் அவரது ஆழ்மன ரகசியங்களையும் கண்டறிவதே இந்த நிகழ்ச்சி. ஒருவருடைய முன்ஜென்மத்தையும் அவரது ஆழ்மன ரகசியங்களையும் அறிந்து கொள்வதன் மூலம் அவர் இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தரமாக தீர்வு காண்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தன்னுடைய முன்ஜென்ம அனுபவங்களையும் இப்போ இருக்கிற பிரசன்ட் லைஃப் பற்றியும் நம்முடைய பேச வருகிறார் ஆக்ட்ரஸ் ஸ்லோக்ஷனா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஸ்லோக்ஷனா அப்படின்னு சொன்ன உடனே தூரல் நின்று போச்சு, சிந்து பைரவி, தம்பிக்கெந்தூர், இந்த படங்கள் தான் அப்படி வரிசையாக ஞாபகத்தில் வருது. ஸோ அந்த காலத்தில் ஒரு கனவு கண்ணியாக நீங்கள் இருந்த அந்த லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து நடிக்க ஆரம்பித்ததுனால எனக்கு நான் ஹீரோயின் ஆக போகிறேங்கிறது நிச்சயமாயிடுச்சு. எனக்கு வேறு எந்த ஆப்ஷன்ஸும் எனக்கு லைஃப்பில் இல்லை. ஸோ சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து கண்டிப்பாக ஹீரோயினாக தான் வரணும். தட் வாஸ் ஃபிக்ஸ்ட் அப் ஆக்சுவலி. ஸோ எனக்கு இது 2.5 வயசுலேருந்து கேமரா பார்த்து பழகி போச்சு. பட் ஒரே ஒரு வேண்டுதல் இருந்தது, நடிக்கிற முதல் படம் ஹிட் ஆகணும். ஹிட் ஆனால் தான் நிலைக்க முடியும். அதுதான் தட் வாஸ் அ கேட் ஆன் த வால் ஆக்சுவலி. நிச்சயமாக ஹிட் ஆகிடுச்சுன்னா ஐ கேன் வின். ஹிட் ஆகலைன்னா வேறு எதாவது ஆல்டர்னேட் பார்க்கணும். உங்களுக்கு இந்த முன்ஜென்மம் சார்ந்த நம்பிக்கைகள் உங்களுக்கு இருக்கா? இந்த ஜென்மத்தில் நல்லது செஞ்சால் அது கண்டிப்பாக அடுத்து ஒரு 1 வீக்லேயே அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஆமாம். இன்னைக்கு நம்பிக்கையில் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருப்போம் முன் ஜென்மத்தில், அதோட பிரதிபலன் தான் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறோமோ சில டைமில் தோழலாம். பட் ஐ கான்ட் சே ஷியோர். உங்களுடைய இப்போ இருக்க இந்த ப்ரெசன்ட் லைஃப்பில் ஏதாவது பயம் இல்லை கனவுகள் சார்ந்த விஷயங்கள் இல்லை வேறு ஏதாவது உங்களுடைய ரெகுலராக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் மாதிரி ஏதாவது நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. கனவுகள் காண்பதில்லை. இது வரைக்கும் கடந்து வந்த ஒரு பாதை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் ரசிக்கும்படியாக இருந்ததா இல்லை நிறைய வேதனைகளை சுமந்த ஒரு விஷயமாக இருந்ததா? வேதனைகள்னு நான் சொல்லலை. இது வரைக்கும் நான் எடுத்து முடித்த வேலையெல்லாம் நான் ரொம்ப வெற்றிகரமாக முடிச்சிருக்கேன். சின்ன வயசில் டான்ஸ் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். 3.5 வயசுலேயே நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். அண்ட் அதுலேயும் என்னால் முன்னேற முடிஞ்சது. ஸோ நான் ஹீரோயின் ஆகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. டைமிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு சின்சியாரிட்டியாக இருக்கட்டும், உங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு கைக்கூடி வந்துச்சு. இன்றைக்கி இந்த மேடையில் உங்களுடைய இந்த முன்ஜென்மம் அனுபவங்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஜென்மம் பற்றியும் இந்த இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப் பற்றியும் பேசுறதுக்கு யார் வந்திருக்கிறாங்க? எங்கள் சித்தி வந்திருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு தெளிவாக பேச மாட்டாங்க, தமிழ் பேச மாட்டாங்க, தெலுங்கு தான் பேசுவாங்க. ஓகே, லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். அவங்க என்ன பயங்கள் உண்டு அவங்களுக்கு இந்த பேய் பற்றி? அதெல்லாம் பயப்படவே மாட்டேன். உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து, ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து, ட்ரெஸ்ஸு கேட்டால் கூட நல்ல சுடிதார் எல்லாம் சாரி எல்லாம் வாங்கி கொடுக்க ரெடி. அதெல்லாம் நல்லா செய்வாங்க. ஒரு பேய் இருந்தா பண்ணி கொடுங்க. அடாப்ட் பண்ணி கொண்டு போயிருவீங்க போல. நோ ப்ராப்ளம். ஐ நீட் a person to talk with. Very good. Whether it's a பேய் or a individual, I don't mind. வாழ்க்கையில் நடந்த ஏதாவது சம்பவங்கள் இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு வருத்தப்படுற மாதிரியான சம்பவங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை, என் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் நடக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்படி நடந்ததால் தான் நான் தப்பிச்சேன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்படி நடந்ததால் தான் எனக்கு பல விஷயங்கள் என்னால் கற்றுக்க முடிஞ்சது. அண்ட் நடந்து முடிஞ்சதை பற்றி நான் என்றைக்கும் ஃபீல் பண்ணதில்லை. தட் இஸ் ஃபேட். இட் ஹேஸ் டு ஹேப்பன். இட் ஹேப்பன்ட். ஸோ இருக்கிற லைஃப்பை ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிற லைஃப்பை இன்னும் ஹாப்பியாக இருக்கணும். சந்தோஷம் தான் சகம் மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல உடம்புக்கு. இட்ஸ் த பிகெஸ்ட் மெடிசன் இஸ் ஒன்லி யுவர் சியர்ஃபுல்னஸ். நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும் யாராக இருந்தாலும். இப்போது எங்கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வேதமாளிகா அவங்க கிட்ட நீங்கள் என்னென்ன இந்த ப்ரெசன்ட் லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். தூரல் நின்னு போச்ச திரைப்படம் மூலமாக நாயகியாக நமக்கு அறிமுகமானவர் சுலோச்சனா. தமிழ் ரசிகர்களின் நெஞ்சத்தில் கனவு கன்னியாக வலம் வந்த பெருமை இவருக்கு உண்டு. சிந்து பைரவி, தம்பிக்கு இந்த ஊர், தூங்காதே தம்பி தூங்காதே என்று
வசூல் சாதனை புரிந்த திரைப்படங்களில் இவருக்கும் பங்குண்டு. அப்பாவித்தனம், குழந்தைத்தனம், வெகுளித்தனம் என்று அறியாமையின் உருவமாக திரைப்படங்களில் மிளிர்ந்தவர் சுலோச்சனா. ஆனால் உண்மையில் இவரது குணம் அப்படிப்பட்டதா? நமது கேள்விக்கு நேர்மாறான பதில் சுலோச்சனாவின் உடல் மொழியிலேயே தெரிகிறது. கடந்து வந்த பாதையில் எதிர்கொண்ட உண்மைகளை குறிப்பிட்ட எல்லைக்குள் நின்று கொண்டு விவாதிக்க தயாராக இருக்கிறார் சுலோச்சனா. உங்க பேர் என்னங்க? ஸ்ரீதேவி. என்னம்மா? ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி. ஓகே. உங்களோட சினி நேம் என்ன? சுலக்ஷனா. சுலக்ஷனா. ஓகே. இது எந்த வயசுல நீங்க சினி ஃபீல்ட் என்டர் ஆனீங்க? 2.5 years. 2.5 yearsல நீங்க வந்துட்டீங்க. என்ன பண்ணீங்க நீங்க 2.5 yearsல? சைல்டு ஆர்டிஸ்ட். சைல்டு ஆர்டிஸ்டாக வந்தீங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன நினச்சி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் ஃபிலிம் ஃபீல்டில் ஃபுல்லாக எப்போ இறங்குறீங்க நீங்கள்? 1980, 16 years. ஆஹா. என்ன படத்தில் நீங்கள் முதல்ல ஆக்ட் பண்ணீங்க? சுபோதயம். சுபோதயம். தெலுங்குல நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க? தெலுங்கு தான். யுவர் மதர் டங் இஸ் தெலுங்கு. யா. இந்த சின்ன வயசில் நீங்கள் டான்ஸ்லாம் கற்றுட்ருக்கீங்களா? குச்சிப்புடி, பரதநாட்டியம் எல்லாமே படிச்சிருக்கீங்க. ஓகே. சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு இந்த ஃபீல்டுக்கு வரணும் ஆசைப்பட்டீங்களா இல்லை எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க நீங்கள்? சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்ததால ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன், அவ்வளோதான். ஆர்டிஸ்ட் ஆகிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுமா? 47. 47. ஓகே. சரி. பயங்கள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தோ இதுவரையில்? ஏதாவது பயங்கள்? இல்லை. ஹாண்டிங் தாட்ஸ் அது மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை. ரைட். அதே மாதிரி இப்போது ஒரு புது இடத்துக்கு போகிறீங்க, அது பார்த்தா ரொம்ப பழகின இடம் மாதிரி தெரிஞ்சிருக்கா? வெரி நோன் பிளேஸாக தெரிஞ்சிருக்கா? இல்லை. இப்போ நீங்கள் எத்தனையோ பேர் மீட் பண்ணுறீங்க, இவங்களை நம்ம பார்த்துருக்கோம் எப்போவோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணியிருக்காமா? சிலவங்களை பார்த்தா அப்படி தோணும். சில ஃபேஸஸ் வந்து பார்த்தா தோணும் உங்களுக்கு. சின்ன வயசுலேருந்து ஏதாவது கனவுகள் ரிப்பீட் ஆகிருக்கா? ரிப்பீட்டட் ட்ரீம்ஸ்? இல்லை. அது மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே. அந்த ஃபெய்த் ஆஃப் காட் அது உண்டா உங்களுக்கு? நிறைய உண்டு. யார் ரொம்ப பிடிக்கும் சாமிகள் எடுத்துக்கிட்டா? ராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி. ஓகே. இப்போ நம்ம 40 yearsலேருந்து அப்படியே 30 yearsக்கு போகிறோம். 30 years, யூ ஆர் இன் 30 years. 30 yearsங்கிறப்ப நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணீங்க, என்ன ஞாபகம் வருது சொல்லுங்கள். I started my career again. You started your career. Career again. என்ன படம் நீங்கள் பண்ணீங்க 30 yearsல? படம் இல்லை, சிந்து பைரவி பார்ட் 2 பண்ணேன். சிந்து பைரவி பார்ட் 2 பண்ணீங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா யாராவது இருந்தாங்களா 30 yearsலலாம்? ஃப்ரெண்ட்ஸ் எந்த காலத்துலேயும் தான் இருந்தாங்க. எல்லா காலத்துலேயும் இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ யூ ஆர் ஃப்ரெண்ட்லி வித் தெம்? ஐம் ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரிவன் மோஸ்ட்லி. நான் யாரையுமே திட்ட மாட்டேன். ரொம்ப கோவம்லாம் வருமா? கோவம் வந்தாலும் வெளியில் காட்டிக்க வெளியே காமிக்க மாட்டீங்க. நம்ம இப்போ 30 yearsலேருந்து அப்படியே படிப்படியாக குறைச்சி 20 yearsக்கு போகிறோம். 20 years, யூஆர் 20 years old. 20 yearsங்கிறப்போ என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? எங்கே இருந்தீங்க? மேரிட் த டைம். யூ காட் மேரிட். ஓகே, ஃபைன். ஓகே. அதுக்கப்புறம் அவர் வந்து சினி ஃபீல்டா இல்லை என்ன ஃபீல்டுமா? சினி ஃபீல்டு தான். சினி ஃபீல்டு தான். அவர் பேர் என்னம்மா? கோபி. ஸோ உங்கள் கல்யாண லைஃப் சந்தோஷமாக இருந்தது. எப்படி மீட் பண்ணீங்க? இஸ் இட் லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? இட்ஸ் லவ் மேரேஜ். இட்ஸ் லவ் மேரேஜ். ஓகே, ஃபைன். 20 yearsலேருந்து இன்னும் பின்னாடி போகிறோம், 10 வருஷத்துக்கு போகிறோம். 10 years old. யூ ஆர் ஜஸ்ட் 10 years old. 10 yearsங்கிறப்போ நீங்கள் சின்ன பாப்பாவாக இருந்திருப்பீங்க. எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தீங்களா? எந்த ஸ்கூலில் படித்தீங்க? வித்யா பாரதி ஹையர் செகண்டரி. அப்போ நீங்கள் டான்ஸ்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிங்களா? அதுக்கப்புறமாவா? கற்றுட்டேன். 4 வயசுலேருந்து கற்றுக்குறேன். அப்போ உங்கள் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? குண்டாக இருக்குமா, லீனாக இருக்குமா? ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ரொம்ப ஒல்லியாக இருப்பீங்க. அப்போ 10 yearsலேயே நீங்கள் ஃபீல்டில் இருந்தீங்களா, சினி ஃபீல்டில் இருந்தீங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு வந்து 2.5 வருஷத்தில் as a 2.5 years பேபி you entered the film world அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தொடர்ச்சி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்களா இல்லை ஹவ்? 10 years வரைக்கும் ஒர்க் பண்ணேன். 10-11 years வரைக்கும் ஒர்க் 10-11 years வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே தான் இருந்தீங்க. நம்ம 10 yearsலேருந்து அப்படியே ஒரு 5 yearsக்கு போகிறோம், 5 வயசுக்கு போகிறோம். 5 வயசுங்கிறப்ப நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். வீட்டில் இருப்பேன். ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன், நர்சரி கிளாஸ். அம்மா பேர் என்ன? கல்யாணியம்மா. கல்யாணி. ஓகேம்மா. 5 வயசில் உங்களுக்கு என்ன ஆசைகள் இருந்தது? நத்திங் ஸ்பெஷல். நத்திங் ஸ்பெஷல். நத்திங் ஸ்பெஷல். அப்புறம் 5 yearsலேருந்து நல்லா கவனிங்க,
4 3 2 1 1 இயர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லை வருத்தமாக இருக்காமா? 1 இயர் அப்படிங்கிறப்போ வருத்தம் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக தான் இருக்குது. 1 இயர் அப்படிங்கிறப்போ யூ ஃபீல் ஹாப்பி. வெரி குட், நைஸ். இப்போ நல்லா கவனிங்க. ஸோ இந்த 1 வயசுக்கு முன்னாடி 9 மாதம் கருவா அம்மாவோட வயிற்றில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த இடம் இருட்டாக கருப்பாக இருக்கா, பயமாக இருக்கா, இல்லை எப்படி இருக்கு உங்களுக்கு? பயமாக இல்லை. பயமாக இல்லை, நல்லா இருந்துச்சு. அப்போ அம்மா நல்லா சந்தோஷமாக இருப்பாங்களா இல்லை எப்பாச்சும் சோகமாக இருப்பாங்களா? தெரியாது. உங்களுடைய ஒரிஜினல் பேர் ஸ்ரீதேவி அப்படின்னு ஒரு அழகான பேர் இருந்தது, அதே ஸ்லோக்ஷனா அப்படின்னு மாற்றிக்கிட்டீங்க. ஒருவேளை அப்போ ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி ஃபீல்டில் இருந்ததுனாலயா? ஆமாம், இன்னொரு ஸ்ரீதேவி இருந்தாங்க இல்லைங்களா, அதனால் வந்து கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு இவர் கே விஸ்வநாத் சார் தான் சுலக்ஷனான்னு பேர் மாற்றினாங்க. வெரி நைஸ். ஆக்சுவலி இன்னொரு பேர் கூட இருக்குது எனக்கு, பல பேருக்கு தெரியாத ஒரு பேர். அது என்ன பேர்? சைல்டு ஆர்டிஸ்டாக டாலின்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஐ வாஸ் நோன் அஸ் பேபி டாலி. பேபி டாலி. டாலி. ஓ, ஸ்லோச்சனா மேடம் அவங்களுடைய போல்ட்னஸ் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இந்த மேடைக்கு வந்த பலருமே எனக்கு ஆன்மான்னு ஒரு உலகம் இருக்குதுங்க நம்புகிறேன், அதை தாண்டி பேய் அப்படிங்கிற விஷயங்களை நம்புகிறேன். இந்த மாதிரியான பல விஷயங்களை எல்லாம் இந்த மேடைக்கு வந்துட்டு பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் ரொம்ப போல்டாக, அதாவது ஆன்மா அப்படிங்கிற உலகங்கள் எதுவும் கிடையாது, பேய் பிசாசு அப்படிங்கிற விஷயங்களும் கிடையாது, முன்ஜென்மம் சார்ந்த நம்பிக்கைகளும் எனக்கு கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப போல்டாக ஆணித்தரமாக இங்கே எடுத்து வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மூட நம்பிக்கைகள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்க முன்ஜென்மத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஸ்லோக்ஷனா மேடமுக்கு இந்த ஆன்மா சார்ந்த விஷயங்களையும் முன்ஜென்ம சார்ந்த விஷயங்களையும் நம்பிக்கை இல்லை தான். ஆனால் இந்த நேரத்தில் கிரேக்க அறிஞர், தத்துவ அறிஞர் சாக்ரட்டிஸ் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ஆன்மா அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு அழிவே கிடையாது. நாம் பிறப்பதற்கு முன்னாலும் அது இருந்தது, நாம் இறந்த பிறகும் அந்த ஆன்மா நிலைத்திருக்கும் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்கார். ஆன்மா உலகம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்து மதத்தில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்கள் எல்லா புராணங்கள்லையும் இது சம்மந்தப்பட்ட தீவிரமான ஒரு விஷயங்களை அழுத்தமாக சொல்லிட்டு வர்றாங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ போல்டாக அது இல்லை அப்படின்னு சொல்லி வாதிடுறீங்க? ஆன்மா இல்லைன்னு நான் சொல்ல வரல, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் சொன்னேன். அந்த காலகட்டங்களில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் நீங்கள் சந்தித்த ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத எதை சொல்லுவீங்க? என்னோட ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் டைமே எனக்கு வந்து போராட்டங்களில் தான் நான் ஜெயிச்சு வந்தேன். ஈவன் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணப்போ கூட நிறைய எதிர்ப்பு இருந்தது, பெற்றோர்கள் எதிர்ப்பு இருந்தது, இது வந்து சரியாக வராதுன்னு சொல்லி எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அவர் பேர் என்ன, அவரை பற்றி சொல்லுங்க. கோபி. கோபி. ஓகே. ஆனால் எல்லாரையும் எதிர்த்துட்டு தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டேன். அண்ட் கஷ்டங்கள்ங்கிறது வராமல், கஷ்டம் இல்லாமல் யாருமே இல்லை. எல்லாருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்குது, மென்டலி, ஃபிசிக்கலி, இமோஷ்னலி எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த கஷ்டங்களையும் வந்து ஒரு சந்தோஷமாக எடுத்து நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த கஷ்டங்களை இப்போ நான் கடவுளை டெய்லி வேண்டிக்கிறது என்னென்னா, எனக்கு கஷ்டங்கள் நிறைய வேணும், ஆனால் அதை எதிர்க்கிற ஸ்டாமினா வேணும். அதை பற்றி நிறைய யோசிப்பேன் இல்லைங்களா, அந்த பிரச்சனையை பற்றி நிறைய யோசிப்பேன். கண்டிப்பாக there will be one solution to come out of it. நீங்கள் ரொம்ப போல்டான லேடி மட்டும் கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளும் கூட. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய முன்ஜென்மம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், எங்களுடைய பாஸ்ட் லைஃப் தெரபிஸ்ட் மிஸ் வேதமாளிகா அவங்களே இங்கே கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ் வேதமாளிகா. மேடம், ஸ்லோச்சனா மேடம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலே அவங்களுக்கு இருக்கிற தைரியமும், அவங்களுக்கு இருக்கிற ஒரு தீர்க்கமான ஒரு பார்வை, அதாவது என்ன முடிவெடுக்கிறோமோ அதில் இருக்கிற அவங்களோட ஸ்டெபிலிட்டி உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இந்த இடத்துல அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆன்மான்னு ஒன்று கிடையாது. ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆன்மா இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிற விஷயங்களே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முன்ஜென்மம் சார்ந்த விஷயங்களும் எனக்கு நம்பிக்கை கிடையாது, இன்றைக்கி இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட லட்சியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சார், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேபி உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அந்த ஆன்மாக்கள் அவங்களோட பேசுறது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காம இருக்கலாம். அதே மாதிரி முன்ஜென்மம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிகிற, சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அது மாதிரி அதை பற்றி அவங்க கேள்விப்படாமல் இருக்கலாம், இல்லை அந்த அனுபவங்கள் அவங்களுக்கு ஏற்படாமல் இருக்கலாம். சில பேருக்கு அந்த முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் வருதுன்னு சொல்கிறோம், அது மாதிரி எதுவும் அவங்களுக்கு வராமல் இருக்கலாம். ஸோ அந்த ஃபீல்டை பற்றி அவங்க நினைக்காம இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவங்க முன்ஜென்மம் பற்றி சொல்லியிருக்கிற விஷயங்களை உண்மையில் நிச்சயமாக எல்லோருக்குமே சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம் சார், அது சுவாரஸ்யமாக இருந்தது. எஸ், அதை பார்த்து அவங்களே டிசைட் பண்ணிட்டுமே. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான போதே நாயகியாக நடிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. எதிர்காலத்தை பற்றிய கேள்விக்கு
சுலோக்ஷனாவின் பதில் இதுதான். எல்லோரும் எதிர்கொண்ட குழந்தை பருவத்தை தவறவிட்ட வருத்தமும் இந்த நட்சத்திரத்திடம் மிச்சம் இருக்கிறது. ஹீரோயினாக வந்துட்டதால என்னால் படிப்பை தொடர முடியல. அந்த ஏக்கங்கள் எனக்கு இருக்க தான் செய்யுது. நிறைய படிக்கணுன்ற ஆசை இருந்தது. ஆனால் நான் இழந்தவற்றை பற்றி கவலைப்படுவதில்லை என்ற சுலோக்ஷனாவின் குரல் கடந்து வந்த பாதை அவருக்கு கற்றுத்தந்த பக்குவத்தையே காட்டுகிறது. அண்ட் கஷ்டங்கள்ங்கிறது வராமல், கஷ்டம் இல்லாமல் யாருமே இல்லை. எல்லாருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்குது. மென்டலி, ஃபிசிக்கலி, இமோஷ்னலி எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்குது. லைஃபுங்கிற பாடத்தை படிச்சிருக்கேன் இல்லையா? ஐ திங்க் தட்ஸ் மோர் தென் எனஃப். 18 வயதில் திருமணம் செய்தது இன்று தன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கிறது என்கிறார் சுலோக்ஷனா. வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் வளர்ச்சியாகவே பார்க்கும் சுலோச்சனாவிற்கு முன்ஜென்ம பயணத்தில் எப்படிப்பட்ட அனுபவம் கிடைக்கப் போகிறது? ஸ்ரீதேவியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த உயிர் வேற ஒரு உடம்புல ஐக்கியமாகி இருந்தது. அதான் நீங்கள் வேற ஒரு ஜென்மத்தில் நீங்கள் இருந்தீங்க. அப்போ நீங்கள் பையனாக இருந்திருக்கலாம், பொண்ணாக இருந்திருக்கலாம், வேறு எங்கே வேணால் பிறந்திருக்கலாம். ஸோ அதை பற்றி நினைவுகள் அப்படியே தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கட்டும். நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணீங்க, என்ன தெரியுதோ, என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படி சொல்லிக்கிட்டே வாங்க. பெரிய கோவில். பெரிய கோவிலா? ஓகே. அது நம்ம தமிழ்நாடா இல்லை ஆந்திராவா, எந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது? தமிழ்நாடு. தமிழ்நாடு. ஓகே, வெரி குட். ஹில்ஸ் மேலே இருக்கா இல்லை பிளெயின்ஸில் இருக்கா? இல்லை, அக்ரஹாரம். என்னம்மா? அக்ரஹாரம். அக்ரஹாரம். ஓகே. எப்படி இந்த வீடுகள்லாம் எப்படி இருக்குமா? ஓடு போட்ட வீடா, இந்த தளம் போட்ட வீடுன்னு சொல்கிறோமே அது மாதிரி இருக்கா? ஓடு போட்ட வீடுகள். ம். எத்தனை வயசு மாதிரி தெரியுது உங்களுக்கு? எத்தனை வயசு பொண்ணு மாதிரி தெரியுது உங்களை பார்த்தா? 10-12 வயசு மேலே. எப்படி இருக்கீங்க நீங்கள்? பார்க்கறதுக்கு சிகப்பு அழகாக இருக்கீங்களா? இதில் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக தான் இருக்கேன். பக்கத்தில் என்ன இருக்குங்க? அந்த அக்ரஹாரம் பக்கத்தில் வேறு என்ன லேண்ட்மார்க் மாதிரி என்ன இருக்குது? வீடு. வீடுகள் தான் இருக்கா? அப்புறம் வேறு என்ன இருக்குது? குளம் ஏதாவது தெரியுதா? கிணறு. கிணறு தெரியுது. ஓகே. அப்போ உங்களுக்கு எத்தனை வயசுன்னு சொன்னீங்க? 12 வயசு. 12 வயசு இருக்கும். உங்கள் பேர் என்ன? இப்போ என்னென்னு கூப்பிடுவாங்க உங்களை? தெரியும், ஞாபகம் வர மாட்டேங்குது. சரியா, என்ன பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல, ஞாபகம் வர மாட்டேங்குது. உங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடந்துச்சு? 13 நடந்துருச்சா? ஓகே. அரேஞ்ச் மேரேஜா இல்லை லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். ஸோ அவர் எப்படி இருந்தாருமா பார்க்குறதுக்கு? உங்களை மாதிரியே சிகப்பு அழகாக இருந்தாரா இல்லை என்ன பண்ணிட்டு இருந்தார்? எப்படி இருந்தார்? அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் இந்த ஊரை விட்டு போயிட்டீங்களா இல்லை அங்கேயே தான் இருக்கீங்களா? அங்கேயே தான் இருக்கீங்க. அவர் என்ன வேலை பார்த்தாருமா? கோவிலில் என்ன பண்ணுவார்? பூஜாரியாக இருந்தாரா? ஓகே. எந்த கோவிலில்? சிவன் கோவிலில் பூஜை. நீங்கள் சொன்னீங்களே சிவன் கோவில் பண்ணு, அதானே சொல்கிறீங்க. எங்கே இருக்குமா அந்த கோவில்? தஞ்சாவூர். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வயசு வரலையும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தீங்க? நீங்கள் வாழ்க்கை பாதை எப்படி போகுது? நல்லா இருந்தது. பிள்ளைங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு. என்னம்மா? பிள்ளைங்க எல்லாரும் கல்யாணம் ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு. சரி. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறப்பா? 40 வயசு. 40 வயசு இருக்கும். அப்போ ஏதாவது பெரிய வாழ்க்கைனா கஷ்டங்கள் நிறைய இருக்கும் இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கஷ்டமான அனுபவங்கள் அப்படி ஏற்பட்டுச்சா? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக இருந்ததா? எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு? சரி. அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தீங்க? 53 வயசு. 53 வயசு வரல நல்லா இருந்தீங்க. அப்புறம் என்ன சிக்னஸ் சொன்னாங்க? ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளமா இல்லை என்ன ப்ராப்ளம்? இல்லை, மூச்சு விட முடியாமல். என்னம்மா? மூச்சு விட முடியாமல் இருக்கு. ஓ, மூச்சு விட முடியாமல் போயிடுச்சு. அந்த உயிர் பெய்யறப்ப சாமி கிட்ட கடைசியாக என்ன கேட்டீங்க? நல்லபடியாக திரும்பி பிறக்கணும் தான் வேண்டிட்டு. நல்லபடியாக திரும்பி பிறக்கணும். இன்னொன்று கேட்டிங்களா? என்னவா பிறக்கணும், எங்கே பிறக்கணும் கேட்டிங்களா? பிறக்கணும். எங்கே? பெண்ணாக தான் பிறக்கணும் வேண்டிட்டு. பெண்ணாக பிறக்க வேண்டும். எதனால் எப்படி கேட்டீங்க? அப்போ தானே நல்லா அலங்காரம் பண்ணிக்க முடியும். ஓ, அப்போ தான் நல்லா அலங்காரம் பண்ணிக்க முடியும். அதான் நீங்கள் உங்கள் அழகில் நீங்கள் ரொம்ப அக்கறை எடுத்தீங்க இல்லையா? அழகாக இருக்கணும், இந்த பிறவி இருந்த மாதிரி அடுத்த பிறவிலையும் அழகாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க. இப்போது லாஸ்ட்டாக அந்த இதில் ஒன்று சொல்லியிருந்தீங்க நீங்கள், அதாவது என்னுடைய அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும், அப்போ தான் நான் நிறைய அலங்காரங்கள்லாம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பாஸ்ட் லைஃப்பில் உங்களுடைய ஆசையாக இறைவன்கிட்ட கடவுள்கிட்ட கேட்டதாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு தான் இந்த அந்த விஷயம் இப்போ கிடைச்சது. வேணுனதால தான் இந்த ஜென்மத்தில் ஐ வாஸ் born as an artist.
பலவிதமான வேடங்கள், மேக்கப், எவ்ரிதிங் வாட் எவர் ஐ வாண்டட் நான் அச்சீவ் பண்ணேன்னா இல்லையா. ஸோ இப்போ கொஞ்சம் ஓரளவு முன்ஜென்மத்தை நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்படி சொல்லலாமா? இல்லை, இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நாட் அட் ஆல். அதெல்லாம் நடந்ததெல்லாம் நல்லதுக்கே, நல்லதே நடந்திருக்கு, அவ்வளோதான். சுலோச்சனா மேடம் அவங்க முன்ஜென்மம் சார்ந்த நம்பிக்கைகள் இல்லாமல் இருந்தவங்க, அவங்க பாஸ்ட் லைஃபுக்குள்ளே போன உடனே சொன்னாங்க, அதாவது அந்த ஜென்மத்தில் நான் இறைவன்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் வரமாக மறுபடியும் நான் ஒரு பெண்ணாக ஒரு நடிகையாக நிறைய அலங்காரங்கள் செஞ்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது, இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அறிஞர் பிளேட்டோ சொன்ன விஷயம் உண்மையிலே ரொம்ப எல்லாரும் யோசிக்க வைக்க வேண்டிய விஷயம். அதாவது கல்வி ஞானம் மட்டுமே அந்த ஜென்மாக்களுடைய தொடர்பு கொண்டு ஒவ்வொரு ஜென்மாவாக கடந்து அந்த ஆன்மாவோடையே இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது போன ஜென்மத்தில் ஒரு கல்வி படித்தோம் அப்படின்னா அந்த அதோடைய தொடர்ச்சி, அந்த ஞானம் இந்த பிறவியில் நமக்கு தொடரும் அப்படிங்கிறார். இந்த ஜென்மத்தில் ஒரு கல்வியை அதிகமாக நம்ம சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா அந்த ஞானம் அடுத்த பிறவியிலும் தொடரும் அப்படின்னு பிளேட்டோ கண்டுபிடிச்சு சொல்கிறார். இந்த மாதிரியான ஆச்சரியமான விஷயங்களுக்கு நடுவே சுலோச்சனா அவங்களுடைய முன் ஜென்மத்தை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். சின்ன வயசில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்லுங்களேன். இப்போல்லாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனால் விளையாடுவாங்க, கீழே விழுந்துடுவாங்க, அடிப்படும். நான் மட்டும் அந்த விளையாட்டு செக்ஷனுக்கே போக மாட்டேன். ஏன்னா கீழே விழுந்து முட்டிலெல்லாம் கையிலெல்லாம் அடிபட்டுடுச்சுன்னா கண்டினியூட்டி பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு ரொம்ப பத்திரமா நான் கேம் செக்ஷனுக்கே நான் இல்லை. எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ எனக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருந்தது. ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக அந்த 11-12 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ ஹேட் அ பிரேக். அப்புறம் ரெகுலராக ஸ்கூல் போக ஆரம்பித்தேன், ஸ்டடீஸ் முடித்தேன். அண்ட் ஐ ஜாயின்ட் ஃபார் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். பட் ஐ குடன்ட் கோ டு காலேஜ் இன் கம்ப்ளீட் பண்ண முடியல, எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியல. ப்ரொஃபஷனுக்கு ஹீரோயினாக வந்துட்டதால என்னால் படிப்பை தொடர முடியல. அந்த ஏக்கங்கள் எனக்கு இருக்க தான் செய்யுது. நிறைய படிக்கணுன்ற ஆசை இருந்தது. இந்த ஜென்மத்தில் ஐ திங்க் இனிமே எனக்கு காலேஜுக்கு போய் எல்லாம் படிக்க முடியாது. லைஃப்ங்கிற பாடத்தை படிச்சிருக்கேன் இல்லையா, ஐ திங்க் தட்ஸ் மோர் தென் எனஃப். ரஜினி சார், கமல் சார், பாக்யராஜ் சார், இந்த மாதிரி எல்லா டாப் ஸ்டார்ஸோடய நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க. ஸோ அந்த அனுபவங்கள் சொல்லுங்களேன். இட்ஸ் அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக. அண்ட் ஃபஸ்ட்டு கமல் சாரோட ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட் ஐ திங்க் இன் தூங்காதே தம்பி தூங்காதே. இட் வாஸ் ஃபஸ்ட் டே இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அவர் ஃபஸ்ட்டு என்னை கேட்ட கேள்வியே, உங்களுக்கு டான்ஸ் தெரியுமான்னு கேட்டார். நான் வேணும்னு பொய் சொன்னேன், எனக்கு தெரியாது சார், டான்ஸே தெரியாது சார்ன்னு. ஸோ ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கே அந்த சாங் ஒன்று சும்மா நிற்காதீங்கன்னு ஒரு சாங் தான் எடுத்தாங்க. ஸோ புலியூர் சரோஜா மாஸ்டர் அம்மா ஒரு மூமெண்ட் கொடுத்த உடனே அதை நான் உடனே கரெக்டாக செஞ்சு காமிச்சிட்டேன். அப்புறம் இவர் தனியாக கூப்பிட்டு கேட்டார், நீ என்கிட்ட பொய் தானே சொன்னேன், நீன்னு ஒன்றும் பேசலை. இல்லை நான் டான்ஸ் தெரியும்னு கேட்டப்போ நீ என்ன சொன்ன, டான்ஸ் தெரியாதுன்னு தானே சொன்னேன். டான்ஸ் தெரியாதுன்னா முதல்ல உனக்கு ரிதம் சென்ஸே இருக்காது, கரெக்டாக எடுக்கிற, கரெக்டாக யூ டூயிங் வாட் எவர் யூ ஃபீல் லைக், ரேஸ் எல்லாமே இருக்குது. இல்லை சார் நான் ப்ரொஃபஷ்னல் பரதநாட்டியம் குச்சிப்புடி நான் கற்றுக்கிட்டேன் சார். அது நீ சொல்லலாம், இல்லை ஏன் சொல்லலை, இல்லை யூஆர் அ பிகர் ஆர்டிஸ்ட் தேன் மீ. உங்கள் எதிரில் நான் அதை சொல்லணுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு போட்டு என்னால் ஆட முடியாதான்னு எனக்கு அந்த பயம் நிறைய இருந்தது. பிகாஸ் ஹி வாஸ் அ வெரி வெரி ஃபண்டாஸ்டிக் டான்ஸர் ஆக்சுவலி. அவர் கூட கோப்பப் பண்ணி நான் இப்போ ஒழுங்காக டான்ஸ் ஆடலைன்னா கண்டிப்பாக தெரியும் ஸ்க்ரீனில் இவங்க சரியாக டான்ஸாக கோப்பப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. பட் ஹீ பிளஸ்ட் மீ அண்ட் ஹி வாஸ் வெரி என்கரேஜிங். ஐ திங்க் அவர் கூடலாம் நடிப்பேனா நான் கனவு கண்டுட்டு இருந்தேன். அண்ட் இன் தட் மூவி ஐ திங்க் நல்ல படமும் நல்லா போச்சு. குட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் very great artist like him. What about Rajini sir? And he was a very 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 fantastic person I say. ரொம்ப நல்ல மனுஷன் அவர் கூட ஒர்க் பண்ண, அவுட்டோர் எல்லாம் போய் ஒர்க் பண்ணப்போ கூட அவரோட சிம்பிளிசிட்டி, the way he talks to people, நம்ம நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிறோம். இட் இஸ் ஒன்லி a personal study, life is only a personal study. தெரிஞ்சோ தெரியாமலோ you can learn lot of things from lot of people. நான் அந்த மாதிரி பல பேரை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சு அவங்களோட பழக்க வழக்கங்கள், அதுதான் நமக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் லைஃபாக நான் எடுத்துக்கிறது என்றைக்குமே. மேடம் ஆக்சுவலாக வாழ்க்கையில் பொதுவாக எல்லாருமே கொலோக்கியில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இது போன ஜென்மத்து புண்ணியம், நீ எனக்கு கிடச்ச, இது போன ஜென்மத்து புண்ணியம், அதனால் இது நடந்தது, இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லுவாங்க. நீங்கள் போன ஜென்மத்தை விட்டுருங்க, இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கிடைச்ச விஷயத்தில் இது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இல்லை விஷயம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு சொல்ல போனால் என்னோட
இந்த ஜோவியல் நேச்சர் தான் எனக்கு கிடைச்ச பயங்கர கிஃப்ட். ஜோவியல் நேச்சர், வெரி ஜோவியல், பிகாஸ் ஐ டோன்ட் டேக் எனிதிங் ஹார்ட் டு மை மைண்ட். ஓகே, அது இல்லாமல் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் மை சில்ட்ரன். ஒரு ஐ வாஸ் அ வெரி குட் மதர் டு தம். ஐ காட் தம். நான் என்ன படிக்க முடியலையோ அதை நான் அவங்கள படிக்க வச்சேன். அண்ட் வெரி ஹாப்பி மை எல்டர் சன் இஸ் இன் த நேவி அண்ட் மை செகண்ட் சன் இஸ் ஆல்சோ இஸ் இன் த ஏரோநாட்டிக்கல். And I've got a third little one who is in second standard now. I think he'll also come up in lifetime. இதை விட என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் நமக்கு வேணும் சொல்லுங்க? எஸ், டெஃபினெட்லி. இவங்களுடைய அடுத்த லைஃப் பற்றி சொல்லியிருக்காங்க, முன் ஜென்மம் பற்றி. அதில் என்னன்னு இப்போ பார்க்கலாம். பெண்ணாக பிறக்க வேண்டும். முன்ஜென்ம அனுபவத்தின் முடிவில் சுலோக்ஷனா சொன்ன வார்த்தைகள் இதுதான். இதற்கான காரணம் என்ன? மற்றவர்களின் பார்வையை கவரும் அழகும் பெருமிதம் கொள்ள வைக்கும் நளினமும் அப்போதுதான் வாய்க்கும் என்பது சுலோக்ஷனாவின் மனதில் இருந்து கிடைத்த பதில். சிறிது இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்கிறது சுலோக்ஷனாவின் முன்ஜென்ம பயணம். இப்போ நீங்கள் ஸ்லோவாக அதுக்கு முன்னாடி ஜென்மத்துக்கு போகிறீங்க. என்னவா பிறந்திருந்தீங்க, எங்கே பிறந்திருந்தீங்கிறதெல்லாம் அப்படி ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கட்டும். நிறைய பூ இருக்கு. சரி, நீங்கள் என்னவா இருந்தீங்க? பையனாக இருந்தீங்களா, பொண்ணாக இருந்தீங்களா? பொண்ணாக இருந்தீங்க. எத்தனை வயசு இருக்குமா? 5 வயசு இருக்கும். 5 வயசு இருக்கும், அவ்வளோதான். சரி, தோட்டத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போவீங்க இல்லையா? ஸோ உங்கள் வீடு எப்படி இருக்கு சார் பாப்பா? சின்ன வீடா? சின்ன வீடாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யாரெல்லாம் இருக்கா அந்த வீட்டில்? தம்பி, அப்புறம் அம்மா தெரியும். அம்மா தெரியுது. நீங்கள் இப்போ ரொம்ப அழகாக இருந்தீங்களா இல்லை எப்படி இருந்தீங்க? நல்லா இருந்தீங்க. சிகப்பாக அழகாக இருந்தீங்களா? அப்போ உங்களுக்கு நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சா இல்லை எப்படி? இல்லை, அப்போல்லாம் அது மாதிரி ஆசைகள்லாம் இல்லை. அப்போ என்ன மாதிரி ஆசைகள் உங்கள் மனசில் இருந்துச்சு? விளையாடணும். என்னம்மா? விளையாடணும்னு தோணுச்சு. என்ன விளையாடணும் தோணுச்சு? ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடணும்னு தோணுச்சா? என்னம்மா? ஊஞ்சல். ஆ, அப்புறமா? ஊஞ்சல் ஆடுவேன். ஊஞ்சல் பிடிக்கும். முதல்ல நீங்கள் 5 வயசு பொண்ணாக இருந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு 10 வயசாக இருக்கிறப்ப என்ன பண்ணீங்கம்மா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ். என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு அதில் ரொம்ப பிடிக்கும்? என்ன நீங்கள் ஆர்வமாக படிப்பீங்க? தெலுங்கு எழுத பிடிக்கும், படிக்க பிடிக்கும். தெலுங்கு படிக்க பிடிக்கும். ஆனால் நீங்கள் தெலுங்கு மீடியத்தில் படிச்சிருப்பீங்க இல்லையா? தெலுங்கு மீடியத்தில் படிச்சிருக்கீங்க. அப்புறம் நீங்கள் எத்தனை வயசு அந்த வீட்டில் இருந்தீங்க? அப்புறம் எப்போ கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? 12 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் எப்படி இருந்தார்? என்ன பண்ணிட்டு இருந்தார்? எழுதிட்டு இருப்பாங்க. என்னங்க? எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க? கணக்கெல்லாம் எழுதுவாங்க. எங்கேம்மா அது மாதிரி கணக்கு எழுதுகிற வேலை? கோவில்லையா இல்லை வெளியவா? எங்கே அது? கோவிலாக தான் இருக்கணும். கோவிலாக தான் இருக்கணும். எப்படி சொல்கிறீங்க? அந்த ஊரில் தோட்டமும் கோவிலும் தான். வாங்க, அந்த ஊரில் தோட்டமும் கோவிலும் தான் இருக்குது, வேறு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. உங்களுக்கு அவரை பார்த்தா பிரியமாக இருக்குமா இல்லை பயமாக இருக்குமா? பயம்லாம் எனக்கு இல்லை. பயம்லாம் இருக்காது. சரி, இப்படி அமைதி இந்த வாழ்க்கை போச்சு இல்லையா? எத்தனை வயசு வரல நீங்கள் உயிரோடு இருந்தீங்க? எத்தனை வயசு வரல இருந்தீங்க? 35 வயசு வரைக்கும். 35 வயசு வரல இருந்தீங்க. ஸோ ரொம்ப யங் தான். 35 வயசுங்கிறது ரொம்ப சின்ன வயசு தான். ஸோ அப்போ நீங்கள் சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? அடுத்த பிரிவில் என்னவா பிறக்கணும், என்னன்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க? மறுபடியும் பிறக்கணும்னு வேண்டிட்டேன். ஸோ மறுபடியும் பிறக்கணும் தான் வேண்டிங்க. ஸோ உங்களுக்கு பிறக்கிறதே இந்த உலக வாழ்க்கை அனுபவிக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? சில பேர் பிறவியே வேணான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் திரும்ப பிறக்கணும்னு நினச்சிங்க. எப்படி பையனாக பிறக்கணும்னு நினச்சிங்களா, பெண்ணாக பிறக்கணும்னு நினச்சிங்களா? பெண்ணாக தான் பிறக்கணும். ஸோ எல்லா ஜென்மத்திலையுமே நீங்கள் பெண்ணாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. என்ன காரணம் அதுக்கு? பெண்ணுன்னா பெண்கள் தெய்வங்க மாதிரி. பெண்கள் தெய்வம். ஆண்கள் மேலே ஏதாவது வெறுப்பு இருந்துச்சாம்மா? இல்லை, அவ்வளோ வெறுப்பெல்லாம் இல்லை. ஆனால் பெண்கள்லாம் ஒரு தெய்வீகமான ஒரு அம்சம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? ஆனால் ஒரு சின்ன ஒரு கோயின்ஸ் இது இதில் ஒரு செயின் லிங்க் ஒன்று கவனிச்சிங்களா? உங்களுடைய பாஸ்ட் லைஃபுக்கும் அதுக்கு 2 லைஃப் பார்த்துருக்கோம். பாஸ்ட் லைஃப் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் உங்களுக்கு ஏஜ் ஆஃப் 13 உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் மேரேஜ் ஆச்சு. அதுக்கு முந்தின இதில் பார்த்தீங்கன்னா 12 அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி. ஆமாம். ஸோ ஒரு ஏர்லியரான மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது அதில் பார்த்தீங்க அப்படின்னா
செகண்ட் பாஸ்ட் லைஃப் பார்க்கும்போது அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, எனக்கு அடுத்த ஜென்மத்தில் ஒரு பெண்ணாக தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. டியூ டு ஒரு பாதுகாப்பான லைஃப் தான் என் லைஃப்பில் எல்லா பிரிவிலையும் தேடிச்சு போல இருக்கு. ஒரு வேளை ஒரு பாதுகாப்பு. அப்படியா மேடம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி, நான் கல்யாணங்கிறது ஒரு பாதுகாப்புன்னு சொல்ல மாட்டேன். சில பேருக்கு பாதுகாப்பாக இருக்குது, சில பேருக்கு சிறையாக இருக்குது, வேதனையாகவும் இருக்கு, வேதனையாகவும் சில பேருக்கு இருக்குது. அதாவது வரமா சாபமா அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சு போயிடுது. சில இடங்களில் ஆண்களுக்கு அது வந்து விலங்கு சிறையாகவும் இருக்குது. அப்படியே இருக்கு சார், அப்படியே இருக்கு. இன்ஃபேக்ட் men suffer a lot because they bottle up their emotions. பெண்கள் வெளியே காமிச்சிடுறாங்க, நீங்களாம் வெளியே காமிக்கிறது இல்லை, மனசுலேயே போட்டு சப்ரஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற. மேடம், இப்போ ஆரம்பத்தில் வரும்போது நீங்கள் எனக்கு முன்ஜென்மம் சார்ந்த நம்பிக்கைகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாம். இப்போ பார்த்துருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு முன்ஜென்மம் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ஒரு முன்ஜென்மம் பார்த்தோம். இப்போ உங்களோட நம்பிக்கை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? இல்லவே இல்லைங்க. அதை இந்த ஜென்மங்களில் வருது ஏதாவது ஒரு 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 பொதுவான விஷயங்கள் இருக்கே ஒழிய அதுக்கு 100% சரின்னு நான் சொல்ல மாட்டேன். முன்ஜென்மம் சார்ந்த நம்பிக்கைகள் சுலோச்சனா மேடமுக்கு இருக்கு இல்லை அப்படிங்கிற விவாதங்களுக்கு நடுவில் இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இடைவேளைக்கு பிறகு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மேடம், குருதி புனல் படத்தில் ஒரு டைலாக் வரும், கமலஹாசன் சார் படத்தில். உண்மையான வீரம் அப்படிங்கிறது பயத்தை வெளியில் காமிச்சிக்காமல் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் அந்த மாதிரி பயத்தை வெளியில் காமிக்காமல் வீரமாக பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இப்போ வருது. இல்லவே இல்லைங்க. அப்படி பயம் இருந்தால் அது போராடக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது. பயத்தை வெளியில் காட்டிக்க வேண்டிய, சத்தியமாக பயந்தா தானே நான் ஃபீல் பண்ணுறதுக்கு. உண்மையான வீரம் அப்படிங்கிறது அதுதானே, பயத்தை வெளியில் காமிச்சிக்காமல் இருக்கிறது தானே வீரம். ஐயோ இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே வந்து யூ ஷுட் அக்செப்ட் இட் வித் 2 hands. எஸ், இட் கம்ஸ் டு யூ, எஸ் யூ கெட் இட், அவ்வளோதான். யூ ஃபேஸ் இட் பாசிட்டிவ்லி. இன்னும் அவங்களுடைய முன்ஜென்மம் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள். இளம் வயதில் திருமணம் செய்வது நன்மை தரும். சுலோக்ஷனாவின் மனதில் இன்றுள்ள விருப்பம் இது. இதற்கான பதிலை கடந்து வந்த முன்ஜென்ம பயணம் தெளிவாக சொல்கிறது. வாழ்வின் பாதையை ருசித்துவிட்ட திருப்தி அனுபவ வார்த்தைகளில் புரிகிறது. எல்லா சொந்தங்களும் அமைய வேண்டும் என்பதுதான் சுலோக்ஷனாவின் முன்ஜென்ம பயணம் சொல்லும் இன்னொரு உண்மை. இதற்கான காரணம் தேடி தொடர்ந்து பயணிக்கிறது முன்ஜென்மம். வயல் இருக்கு. வயல் தெரியுது. அப்புறமா கிராமம் தான். எஸ். பக்கத்தில் என்ன நகரம் இருக்கு? பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கு. நிறைய மரங்கள் இருக்கு. இல்லை, என்ன மொழி பேசுகிறாங்க? தமிழா தெலுங்கா? தமிழ் தான் பேசுகிறேன். தமிழ் தான் பேசுகிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊர் தான் தெரியுது. ஸோ ஒரு வயல்வெளி தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பையனாக இருக்கீங்களா பொண்ணாக இருக்கீங்களா? பையனாக இருக்கீங்க. குட். எத்தனை வயசு இருக்கும்? 4 வயசு. எத்தனை வயசு? 4-5 வயசு தான் இருக்கும். என்னென்னு பேர் சொல்கிறாங்கம்மா? தெரியல. சரி. வயலில் வேறு யார் இருக்காங்க உங்களோட? நீங்கள் மட்டும் தனியாக இருக்க முடியாது இல்லையா? வேறு யார் இருக்கா கூட? அப்பா. அப்பா இருக்காரா? நீங்கள் அப்போல்லாம் வயல் வேலை பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருந்ததா? அப்போ உங்களுக்கு ஏதாவது பேய் பிசாசு பயங்கள் அப்படிலாம் ஏதாவது இருந்திருக்காமா? ஏன்னா கிராமம் அப்படிங்கிறப்ப வயல்வெளிங்கிறப்ப அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இங்கே பேய் இருக்கும், அங்கே பிசாசு இருக்கும் அப்படிலாம் ஏதாவது சொல்லுவாங்க. அப்படிலாம் ஏதாவது பயங்கள் இருந்துச்சா? இல்லை. சரி. ஒரு 20 வயசாக இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வண்டி எல்லாம் இருந்தது. மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க? மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க. அப்புறம் என்ன ஆகுது? நிறைய கரும்பு எல்லாம் நிறைய கரும்பெல்லாம் கொண்டு போகிறீங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்க பார்க்குறதுக்கு? கருப்பாவா சிகப்பாவா? கருப்பாக தான். ஸோ கரும்பெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போவீங்க? சந்தைக்கு. சந்தையில் கொண்டு போய் விற்றுருவீங்களா அதெல்லாம்? அதாவது விவசாயம் தான் உங்களுடைய முழு நேர வேலை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எந்த ஒரு சந்தைக்கு போகிறீங்க? பெரிய சந்தை. சரி. இது என்ன நாளில் அந்த சந்தையெல்லாம் கூடுமா? வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா? எந்த நாளில் அந்த சந்தை வந்து கூடும்? ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நீங்கள் அதெல்லாம் விற்றுட்டு வந்துடுவீங்களா? சரி. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? சந்தையில் கொண்டு போய் விற்றுட்டு வந்துடுவீங்க, காசாக்கிடுவீங்க. அப்புறம் எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகுது? என்ன பண்ணுறீங்க? கல்யாணம் தெரியல. இல்லை, கல்யாணம் ஆகுதா இல்லையாம்மா? 20 வயசுக்கு அப்புறம் இன்னும் வளர்றீங்க? தெரியல.
தெரியல. எத்தனை வயசோட உயிரோடு இருக்கீங்க அந்த ஜென்மத்தில்? இருக்கேன், ரொம்ப வருஷம் இருந்தேன். ரொம்ப வருஷம் இருக்கீங்களா? எத்தனை ஒரு 50-60 வயசு இருப்பீங்களா? அதுக்கு மேலேயே இருந்தீங்களா? அதுக்கு மேலே இருந்தேன். அப்போ கல்யாணம் ஆன மாதிரி தெரியலையா? இல்லை. ஏன் கல்யாணமே ஆகலமா? தெரியல. பிடிக்கலையா உங்களுக்கு? இல்லை. அம்மாவை தவிர வேறு எந்த பொண்ணையும் தெரியாதா உங்களுக்கு? பார்த்ததில்லை நீங்கள். ஸோ பெண்களை பிடிக்காதா உங்களுக்கு? அப்படியெல்லாம் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கடைசியில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கல. இப்போ நீங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. இதை தவிர வேறு யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்களா? அவங்களும் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் தானே? பொண்ணுங்க யாரும் கிடையாது. ஸோ பொண்ணுங்களோட உங்களுக்கு வந்து இந்த இதுவே கிடையாது, தொடர்பே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படியா? எதுக்காக அப்படி சூஸ் பண்ணீங்க? ஆண்களை தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், பொண்ணுங்களே வேணான்னு எதனால் நினச்சிங்க? இதான் அவங்க மேலே ஒரு என்னன்னு தெரியாத வெறுப்பா, இல்லை என்ன காரணம்? இல்லை தெரியல. ஆனால் நீங்கள் அம்மாவை தான் பிடிக்கும். அம்மாவை தான் பிடிக்கும். சரி. அப்புறம் எத்தனை காலம் நீங்கள் உயிரோடு இருந்தீங்க? 60-65 வயசு வரைக்கும். 60-65 வயசு வரல இருந்தீங்க. அப்போது நீங்கள் சாமிக்கிட்ட என்ன வேணுங்க கடைசியாக? எல்லா சொந்தங்களும் எனக்கு வேணும். எல்லா சொந்தங்களும் வேணும்னு வேண்டிக்கிட்டீங்க. அதை போன ஜென்மத்தில் அந்த சொந்தங்கள் இல்லை உங்களுக்கு அவ்வளோவா, இல்லையா? அதாவது ஒரு வைஃபு, ஒரு குடும்பம், அப்புறம் எதுவுமே அமையாமல் போயிடுச்சு. அது நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்க? அடுத்த பிறவிலாச்சும் ஒரு பெரிய குடும்பமாக இருக்கணும் அப்படி வேண்டிக்கிட்டீங்க. ஸோ அதோட அந்த வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க? கிட்டத்தட்ட உங்களுக்கு ரீஇன்கார்னேஷன்ஸ் பற்றி எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. No, I'm not against reincarnation. I don't say that's not at all there. இருக்கு. I'm convincing myself there's something. ஸோ உங்களோட நம்பிக்கை எப்படிங்கிறது அந்த ஆரம்பத்தில் எப்படி அளவுக்கு இருந்தது? ஞாபகங்கள் இல்லையேன்ற ஒரு வருத்தம் இருக்கே ஒழிய, தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம் தானே. இப்படி இருந்திருப்பேன், அப்படி இருந்திருப்பேன்றது சந்தோஷம் தானே. உங்களுடைய நம்பிக்கை லெவல் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லலாமா? முன்னாடி 0ல இருந்தது, 25%. 25% அதிகமாக இருக்குது. 25%. முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சுலோச்சனா மேடத்துக்கு முன்ஜென்மம் சார்ந்த நம்பிக்கைகளே கிடையாது. ஆனால் இப்போ அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு 3 முன்ஜென்மத்தை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். பார்த்த பிறகு 25% எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த முன்ஜென்மம் சார்ந்த விஷயங்களை அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த 3 பிறவியிலையுமே அவங்களுடைய பேரை சொல்லலை. ஆனால் எல்லாருமே பொதுவாக இந்த ஹிப்னாட்டிசம் உள்ளே வர்றவங்க அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் என்னவாக இருந்தேன் அப்படிங்கிற பேரை சொல்லுவாங்க தான். ஆனால் இந்த தடவை சொல்லலை. இது ஏன் அப்படிங்கிறத பற்றி வேதமாளிகா அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பாஸ்ட் லைஃப் தெரப்பிகிட்ட போய் நம்ம உள்ளே போய் அவங்கள ஆழ்ந்து பார்க்கும்போது அவங்களுடைய பேர் என்னவாக இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ பேசிக்கலாக பாஸ்ட் லைஃப்பில் வந்திருக்கு அவ்வளோ பேருமே நான் இதாக இருந்தேன், என் பேர் இப்படி அப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்க. இதுலேயே அவங்க எந்த பேருமே சொல்லலை. கேட்டால் கூட சொல்லலை சார். என்ன நேம் அப்படின்னு கேட்குறப்போ சொல்லலை. அப்பா அம்மா பேர், இவன் தாத்தா பாட்டி பேர் கூட வரும் அதில். ஆனால் இவங்க வந்து சொல்லலை. எனக்கு ரொம்ப என்ன தோணுச்சு அப்படின்னா, இவங்க இதில் ஓவராக இன்வால்வ் ஆகாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார். சுலோச்சனா மேடம், நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கே வரதுக்கு முன்னாடி முன்ஜென்மம் சார்ந்த நம்பிக்கைகள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நான் தான் 25% கொஞ்சம் பரவாயில்லைன்னு நான் நம்புகிறேன். இப்போது போன ஜென்மத்தில் நீ பேரண்ட்ஸ் ட்ரீட் பண்ணியிருப்பேன், அதனால தான் இந்த ஜென்மத்தில் உனக்கு அப்பா அம்மா எல்லாருமே கூட இல்லாமல் பெரிய குடும்பத்தோடனே இல்லாமல் இருக்கேன்னு கமெண்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. டு மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் டெல்லிங். போன ஜென்மத்தில் நான் செஞ்ச பூஜை தான் எனக்கு இந்த மாதிரி குழந்தைங்க, இந்த மாதிரி அன்பு எல்லாமே கிடச்சிருக்கும், இந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி இல்லை, இந்த ஜென்மத்தில் வாட் ஐ பிலீவ் இன் தட். நான் டாக்டர் வேதமாலிகா, மெடிக்கல் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் தெரபிஸ்ட். ஸோ இந்த பாசிட்டிவ் தெரப்பியை யூஎஸில் படிச்சுட்டு இதில் டீப்பாக நான் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஹிப்னோதெரப்பினா என்னென்னு பார்க்கலாம். ஹிப்னோதெரப்பியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும். மனசு அப்படின்னா நம்மளுக்கு 2 மனசு இருக்குது. வெளி மனசு, அதாவது கான்ஷியஸ் மைண்ட், அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா உள் மனசு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஹிப்னோதெரப்பியில் அப்படின்னா, வெளி மனசை, அலைப்பாயிற வெளி மனசை அமைதிப்படுத்திட்டு சக்தி வாய்ந்த உள் மனசை அப்ரோச் பண்ணுறோம். அந்த உள் மனசில் தான் எல்லா நினைவுகளும் பதிஞ்சிருக்கு. அதாவது நம்முடைய இந்த ஜென்மத்தில் சைல்டுஹுட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இதில் தான் பதிஞ்சிருக்கு. இப்போ ரெக்ரேஷன் அப்படி சொல்கிறோம். ரெக்ரேஷன் அப்படின்னா ஒரு 41 வயசு இருக்கிற ஒருத்தரை
அப்படியே ஏஜை படிப்படியாக குறைச்சி 41, 40, 38, 37 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சைல்டுஹுட்டுக்கு கொண்டு போகிறோம். ஏன்னா சின்ன வயசில் நடந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து அப்படியே 0 ஸ்டேஜ், அதாவது கருப்பருவம், அந்த வூம் ஸ்டேஜ், அந்த வூம் ஸ்டேஜில் கூட நிறைய டிஸார்டர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதில் அந்த வூம் ஸ்டேஜில் வந்து அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த தாவியோட உணர்வுகளை குழந்தை எப்படி பிரதிபலிக்குது, இது எல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லா நிகழ்ச்சிகளுமே பதிவாகி இருக்குது. இந்த ஹிப்னோதெரப்பியில் நம்மளுக்கு அது ஆன்சர் கிடைக்கல, 0 ஸ்டேஜ் வரல போய் கூட ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா தான் என்ன பண்ணுறோம், பாஸ்ட் லைஃப் தெரப்பி அப்படிங்கிற முன்ஜென்ம இதுக்கு வந்து போகிறோம். இதை முற்பிறவி மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம். சரி, முற்பிறவி மருத்துவம் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் நாம் ஃபேஸ் பண்ணுற பல பிரச்சனைகளுக்கு, அது மன ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், வாழ்க்கை ரீதியாக இருக்கலாம், கர்மா சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்டதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த பாஸ்ட் லைஃப்பில், அதான் நம்ம கடந்த பிறவைகளில் ஒளிந்திருக்கும். ஆரம்பத்தில் ஷோவுடைய ஆரம்பத்தில் சுலோச்சனா மேடம் எனக்கு முன்ஜென்மம் விஷயங்களில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து உட்காந்தாங்க. ஆனால் உட்கார்ந்த பிறகு அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி 3 முன்ஜென்மங்களை வரிசையாக பார்த்த பிறகு இப்போ அவங்க சொல்லியிருக்க விஷயம் அப்படிங்கிறது எனக்கு 25% எனக்கு முன்ஜென்மம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சமாக ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினருடனும் அவரது முன்ஜென்ம ரகசியங்களுடனும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜநாராயணன்.